நம்ம உடம்புல காற்றின் தன்மை அதிகமாச்சுன்னா என்னென்ன நோயெல்லாம் வரும்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இது முக்குற்றங்களின் மிகுகுணம் குறைகுறம். பார்ட் 1. வாதத்தின் மிகுகுணம். உடல் முழுவதும் ஊசி குற்றுவது போன்ற வலி ஏற்படும். கை கால் மற்றும் மூட்டுகளில் வலி மற்றும் அசௌகரியம் ஏற்படும். ஒரு பக்கம் கை அல்லது கால் செயலிழக்கும் அல்லது பலவீனம் அடையும். பக்கவாதம் போன்ற நிலை. குனிந்தால் நிமிர முடியாத அளவிற்கு முதுகு அல்லது இடுப்பு வலி ஏற்படும். உடல் பாகங்களில் திமிர் அல்லது உணர்வின்மை ஏற்படும். உடல் அறிகுறிகள்: உடல் வீக்கம், குடல் அசௌகரியம், பசியின்மை, அஜீரணம், மலச்சிக்கல், ஆசனவாய் சுருக்கம், வாயில் புளிப்புச்சுவை மற்றும் சக்தி இழப்பு. உடல் தோற்றம் மற்றும் விருப்பங்கள்: உடல் மெலிதல், உடல் கருமையாகுதல், சூடான உணவுகளில் விருப்பம். நரம்பியல் மற்றும் மன அறிகுறிகள்: நடுக்கம், வயிறு உப்புதல், மலச்சிக்கல், பலவீனம், தூக்க கலகம், 5 புலன்கள் பலவீனமடைதல், சீரற்ற பேச்சு, தலை சுற்றல் மற்றும் உந்துதல் இல்லாமை. வாத குறைகுணம்: காற்றின் குணம் உடலில் குறைவதால் ஏற்படும் நோய்கள். அறிவாற்றல் குறைந்து சிந்திக்கும் சக்தி இல்லாமல் போதல். ஐம்பொறிகளான கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் மற்றும் கர்மேந்திரியங்களான கைகள், கால்கள், வாய், மலம் மற்றும் பிறப்புறுப்புகள் அவற்றின் செயல்பாட்டுகளை சரியாக செய்ய முடியாமல் போதல். உடலில் ஒவ்வொரு உறுப்பின் செயல்பாடுகளும் ஆற்றல்களும் வேகங்களும் குறைந்து போதல். உடல் வலி மற்றும் அசதி ஏற்படுதல். சுவை, சத்தம், ஒளி, வாடை, தொடும் உணர்வு போன்றவற்றை சரியாக உணர முடியாமல் போதல். மயக்கம் ஏற்படுதல், குரல் தாழ்ந்து போதல். இந்த மாதிரி சித்த வைத்தியம் சீக்ரெட்ஸை தினைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம VA Perspective சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.